நிறைய பேர் லிப்ஸ்டிக் போடாதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் லிப்ஸ்டிக்லாம் எதுவுமே போடலை. சாமி பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய் உரையில் விளக்கேற்றணும். ஸோ அதனால் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு நான் வேறு காலையிலேருந்து சாரீ கட்டிகிட்டே இருக்கிறதால ரொம்ப டிஸ்கஸிங்காக இருந்தது. அதனால் நைட்டியை போட்டுட்டு உட்காந்துட்டேன். வாங்கிட்டு வந்த மளிகை பொருள்லாம் என்ன வாங்கியிருக்கேன் ஏது வாங்கியிருக்கேன்றத ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மாதம் போடக்கூடிய நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கக்கூடிய நம்ம வீடியோக்குள்ளே தேங்க்யூ கல்பனா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மாமன் டாட்டர் 677 நம்ம சேனலையும் கூடவே சேர்த்து vlogs of கல்லுன்ற என் பொண்ணோட சேனலையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டைரி மில்க் இது என்னது கிட்கேட் சாக்லேட்டும் நான் வந்து இன்னைக்கு கல்பனாக்காக வாங்கி கொடுத்தேன். 55 ரூபா ஆஃபரில் 50 ரூபா டிமார்ட்டில். ஸோ 2 இது இப்படி இது எவ்வளோ அழகாக இதுதாங்க எனக்கு பிடிக்கும். உள்ள இந்த சாக்லேட் கூட இதுக்கு வெளியில் ஒரு இது இங்கே பாருங்களேன், இதுக்கு உள்ள ஒரு பேப்பர், இந்த சில்வர் பேப்பரு, இதுக்குள்ளே சாக்லேட் வச்சுருக்காங்க பாருங்கள். அது இதை பிரித்து அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது கிட்கேட் இட்ஸ் மெலோடி. அப்போல்லாம் வந்து இந்த சாக்லேட் வந்தாவே அதுவும் இப்படி தான் இப்படி வச்சு இப்படி பண்ணி இப்படி பிச்சு இப்படி வச்சு வாயில் டுட்டோரியல் காமிச்சிருக்கிறியா? சாக்லேட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறப்ப ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் இன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லாங் வீடியோட. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவ போய் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார் நம்ம தலைவர் சிஎம் சார் தான் சொல்லியிருக்காங்க. யாருக்குமே எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்ல. ஒரு பெண்ணுக்கு ஒரு இடத்துல அநீதி நடக்குது, அநியாயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக குரல் கொடுப்பேன், எப்போவுமே குரல் கொடுப்பேன். அது என்னோட வழக்கு கூட. சரியா? விஜய் அவர்கள் சொன்ன தம்பி சொல்லி பழகிச்சிருக்கோம். அவர் பேரை சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சிஎம் சார் சொன்ன இது மட்டும் சிஎம் சார் ஏதாவது வாய் தந்திருக்காரா? இல்லை, அவங்க மனைவி விவாகரத்து கேட்கிறாரா? ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும். அவங்க மனைவியே வந்து அந்த சர்டிஃபிகேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து பப்ளிக்ல பேசக்கூடாது, நீங்க பேசாம இருக்கணும்னு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பேசவும் கூடாது. எதுவுமே உண்மையை வந்து அது என்ன சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின். அதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளும் சொல்லலாம் தப்பு அப்படின்ட்டு. சரி, நான் அப்படி போல சிஎம் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு குரல் கொடுக்குற ஆள் நான். அதனால வந்து தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லாதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தாங்க, நம்ம வாழ்க்கையை கெடுத்திருக்காரா இல்லை வாழ்க்கையை காப்பாத்திருக்காரான்னு யாருக்கும் எதுவும் தெரியாதுல்ல. தெரியாம ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல பல்லுக்கு சுத்தமாக பல்லு விளக்குறதுக்கு இப்போ ஒரு 1.5 வருஷமாக நான் இந்த டாபர் ரேட்டு நல்லா கிராம்பு நான் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை பல் விளக்குவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு வேளை விளக்குவேன், சாயங்காலம் பூஜை பண்ணுறோம், வாயில் வந்து மந்திரங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ ஒரு தடவை பல்லை விளக்கிட்டு தான் மூஞ்சி கைகால் கழுவிட்டு பல்லுலாம் குளிச்சுட்டு வருவேன். நைட்டு படுக்கும் போது கம்பல்சரி பல் விளக்கணும்னு இல்லை, சரி சாயங்காலம் விளக்கணுமேனு சொல்லிட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி சில நாளில் ரொம்ப சின்சியர்ஸிக்காக மட்டுமே 3 வேளை பல் விளக்குவேன். அதனால இது வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 124 ரூபா, 200 கிராம். இது வந்து எங்களுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு வரும். நான் எப்போவுமே ஆல்ரெடி ஒன்று லைவில் போயிட்டுருக்கு. இது ஒன்று ஸ்டாக்கு. நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று இன்றைக்கி ஆகி போச்சுங்க. இந்த பாத்ரூமில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு யாரோ என்னென்னமோ அந்த நேப்தாலினா கண்ணா பேர் என்ன மேப்தாலினா தெரியல, அந்த என்னது பூச்சுருண்டை அது இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியாதுங்க. பூச்சுருண்டையை நல்லா இடிச்சு அதில் வந்து கம்ஃபர்ட்டை ஊற்றி கல்லுப்பு போட்டு என்ன நான் வச்சேன் ஒன்றும் ஸ்மெல்லு வரலைங்க. நம்ம வச்சு பார்த்து ஏதாவது சொல்கிறோம்ல, ஸ்மெல்லாம் வரல. சரி, அதனால் இது நம்ம எப்பவும் கூட இது நல்லா இருக்கு உடம்பு. இதை போட்டால் ஒரு 10 நாள் கொஞ்சம் மனமாக இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க 1 மாதம் வரும்ட்டு. ஆனால் அதில் 10 நாள் தான். 1 மாதத்துக்கு நம்ம வந்து இந்த 4 இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அவ்வளோ வாங்கிக்கலாம். இதில் 4 ஃப்ளேவர் கொடுத்துருவோம். 154 ரூபா இந்த 4மே சேர்த்து. இதில் லாவெண்டர், ஆரஞ்சு, அப்புறம் வந்து இது என்ன கல்பனா ஜாஸ்மின், இது ஜாஸ்மின் வாசனைக்குமா, லாவெண்டர், ஆரஞ்சு, இது என்ன கல்பனா ரோஸா? ஆமாம், ஸ்ட்ராபெரி, மிஸ்டிக் ரோஸ் நல்லா வாசமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்களெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ரசிக்காது அந்த மாதிரி பார்பிக்யூலாம் போடணும். அங்கே இதெல்லாம் வச்சுருப்பாங்க, வாசமாக இருக்கும். சரி, வாங்கிட்டேன். அடுத்தது இதில் ஹைலைட்டே என்ன கேட்டிங்கன்னா அரிசி தான். அரிசி நம்மளோட இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நெய் கிச்சடி பொண்ணு நிறைய பேர் என்ன பிராண்டு, ஆமாங்க பிராண்ட் இருக்குதுல, அழகு பிராண்டு, கோகுல் பிராண்டு, கிருஷ்ணா பிராண்டு, நாச்சியா பிராண்டு, அந்த மாதிரி அரிசிக்கு பிராண்ட் இருக்குது. சரி போயிட்டு நான் போய் லூஸில் போட்டு வச்சுருந்தேன் நெய் கிச்சடி பொண்ணு. இப்போ விலை கம்மியாக இருக்குங்க, யாராவது வாங்க தான் டிமார்ட்டில் போய் வாங்கிங்க. 54 ரூபா 50 பைசா மாதிரி இருந்தது. அப்போ இப்போ 53 ரூபா, 1 ரூபா கம்மியாயிருக்கும். 1 ரூபானாலும் நம்மளுக்கு லாபம். நம்மளுக்கு 10 கிலோ வாங்கும்போது அந்த இடத்துல 10 ரூபா கம்மியாகுது இல்லைங்க, அதுதாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ அரிசி வாங்கியிருக்கேன்னா, இது எவ்வளோ கண்ணே 5 கிலோ இல்லை, இது 5 கிலோ அக்யூட்டாக 5 கிலோ 5 கிலோ 568 கிராம். இதில் ஒரு பாக்கெட்டு 1 கிலோ 53 ரூபான பட்சத்தில் 295 ரூபா. ஓகேங்களா? அரிசி என்ன பிராண்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே பிராண்டே சொல்ல முடியாது, அவங்களுக்கே தெரியல. சரி போ அடுத்த போய் பிராண்ட் என்னன்னு மேனேஜரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருங்க, இது இருக்க முடியாது இருங்க. தேங்காய் 27 ரூபா ஒரு தேங்காய். நல்லா இருக்குது தேங்காய். எனக்கு ஒரு தேங்காய் வாங்கினா போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1.5 வாரம் நம்ம தேங்காய் அதிகமாக குழம்புல யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால் தேங்காய் நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறது. விளக்கு பூத்துற தீபம் ஆயில். ஸோ இது வந்து 152 ரூபா. பவுச்சில் பாட்டிலில் இருக்கிறது வந்து 182 ரூபா போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட பாட்டில் இருக்குது, பிரித்து ஊற்றினா மட்டும் போதும். ஸோ அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு கடலெண்ணெய் 184 ரூபா வருது. நல்லா இருக்குது இந்த கடலெண்ணெய் ஊற்றி, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது, பேலன்ஸ் ஒன்று இருக்குது. இது 2 வாங்கி. இப்போ எண்ணெய் முன்னெலாம் 5 லிட்டர் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பட்ஜெட் எப்படி தான் செலவு, ஒரு நாளைக்கு செலவான செலவு ஆகிட்டே இருக்குது. என்னன்னே தெரியலிங்க. ஐயோ அம்மா, என்னால் செலவை கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போனால் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா எடுத்துகிட்டு போனால் 500 ரூபா பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது செலவு. அதனால் 2 லிட்டர் எண்ணெய் வாங்கினேன். இது இந்த முறுக்கு மாதிரி இருக்குள்ள பாஸ்தா, முறுக்க பாஸ்தா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுருள் முறுக்கு மாதிரி, அது மாதிரி பாஸ்தா. சரி வாங்கினேன். கல்பனா ரொம்ப நாளாக பாஸ்தா செஞ்சு கொடுத்து பாஸ்தா செஞ்சு கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி அதையும் தான் செஞ்சு கொடுத்துருவோம். கழுதை தின்னுட்டு போகுது பிள்ளை. கழுதையா? போகிற கழுதைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போல்லாம் சொல்லுவாங்க. கால்தர் மாவு 13 ரூபா 50 பைசா. இது வந்து எவ்வளோ தெரியுங்களா? 13 ரூபா 50 பைசானா 50 பைசா கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாங்களா? கணக்கு பண்ணிக்கலாம். 50 2 வாங்கிட்டுல 1 ரூபா கணக்கு. 200 கிராம் 13 ரூபா 50 பைசா போட்டிருக்காங்க. 2 வாங்கிட்டேன். ப்ரீமியா அவங்களுக்கு டிமார்ட்டுக்காரங்களுக்கு. கான்ஃபிளவர் மாவு நம்ம அதிகமாக தான் பொரிக்கிற மாதிரி இருக்கிறோம், அது தேவைப்படுது. அப்புறம் அப்பா இதுதான் அம்மா அரிசி கொட்டுது சைடில். அங்கே ஒரு ஓட்டை. அதான் இந்த அரிசி தான். இது இடத்துல அது கொட்டிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ குறைக்கிறேன்னா 6 கிலோ 902. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 53 ரூபா 385 ரூபாய்க்கு நான் அரிசி மட்டுமே இன்றைக்கி 11.5 கிலோ வாங்கிடுது. ஸோ இந்த 11.5 கிலோ அரிசியுமே எனக்கு 1.5 மாதத்துக்கு வரும். ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் சாப்பாடு வந்து நான் தான் சோறு குழம்பு சோறு குழம்புன்னு நான் சாப்பிடுவேன். மற்றபடி எங்கள் கல்பனா வந்து அதெல்லாம் இது கிடையாது. எங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாம் டிஃபன் தான், கல்பனா மட்டும்தான், சரி நான் மட்டும் தான் சாப்பாடு. அதனால் இது 11 கிலோ கல்பனா. இது ஒரு இது இருக்குது இல்லையா, இதை கொட்டிட்டு வந்து கொட்டிடுச்சுன்னா ரொம்ப 50 அப்படியே வை, அப்படியே வை. எப்படி? ஸோ இது என்ன ஆச்சுங்கன்னாங்க 1600 ரூபா எடுத்துகிட்டு போனேன். எப்படியும் 1000 ரூபாய்க்குள்ளே வாங்கிட்டு விளாண்ட ஒரு மமதையில் போனேன். இது யாரு? நீ தான் அரிசி எண்ணெயை வாங்கியே நீ வந்து டோட்டல் இது. ஆமாம், அரிசி எண்ணெயுமே அதை வந்து அதிகமாக எடுத்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1622 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் ஒரு நன்னாரி சர்வு 99 ரூபா தான், அதுவும் வாங்கியிருந்தேன். இதில் 1700 நான் கொண்டு போனது 1600 சில்லரை தான். 1702 ரூபா வந்தது. அதனால் அதை ரிட்டர்ன் வச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதம் பட்ஜெட். மற்றபடி மிளகு வாங்கணுங்க. இன்னொன்று ஒரு விஷயம், நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்டு, ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் மினிட்ஸ் அந்த ஆப்பில் அதோட பிராண்ட் கிராசரிஸ் இருக்குது. அதோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி மந்த்லி கிராசரிஸ் அதில் தான் வாங்குகிறோம், இல்லை பிஜியில் இருக்கோம். நம்ம கூட க்ரீன் டீ வாங்கணுமே. How much it cost actually? green tea. 46 ரூபாய் green. நம்ம இது வரைக்கும் எப்படி வாங்கியிருக்கோம்? இது வரைக்கும் 160 ரூபா 120 அட்லீஸ்ட் லிப்டன்லாம் வந்து 150 ரூபாய் வரும் கண்டிப்பா. லிப்டன் டெட்லே இதெல்லாம் இருக்கும். ஆனா இப்போ அது 2 தாண்டி இது வந்து நல்லாவும் இருக்கு, ஃப்ளேவர் நல்லா. பட் 46 ரூபாய் தான் ஆஃபர்ல. நான் ஒரு ஆஃபர் போட்டு ஆஃபர் இல்ல, அதுதான் பிரைஸ். 55 ரூபாய் 56 பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா 46 ரூபாய் கிடைக்கும். அந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிறதோட ஃப்ளிப்கார்ட் கிராசரிஸ்ன்னு இருக்கும். அந்த ஃப்ளிப்கார்ட் பிராண்ட் இப்போ எப்படி டிமார்ட் பிராண்டோட ப்ரீமியாவோ அது மாதிரி அதோட பிராண்டு. அதில் நீங்கள் போய் கிராசரிஸ் வாங்கினா அது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட். அதெல்லாம் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளோ பெனிஃபிட். ஒரு இப்போ நீங்கள் மந்த்லி கிராசரிலாம் வாங்கினா கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் 1000க்கு மேலே வாங்குவீங்க. கரெக்டாக 1700க்கு மேலே வாங்கினா
இப்போ ஒரு 30 ரூபாய் பொருள் 1 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 40 ரூபாய் பொருள் 1 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், ஒரு லிட்டர் பால் ஃப்ரீ இந்த மாதிரி தருவாங்க. அது கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் தான் எனக்கு தெரிஞ்சா அதில் வாங்குறது. மினிட்ஸ் ஆப் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இப்போ ஜியோ மார்ட் வேற கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் கேட்டாங்க. ஜியோ மார்ட் இதில் ஃப்ளிப்கார்ட்டில் அப்படி கிடையாது, 100 ரூபாய்க்கே போடலாம். அதே மாதிரி பிளிங்கிட் கூட பரவாயில்ல. பிளிங்கிட்ல 150. பிளிங்கிட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும், நீங்கள் எதுனாலும் அவங்க வாங்கிக்கலாம். ஓகே, மன்னிச்சிட்டேன் உங்களை. பரவாயில்ல இருக்கட்டும். அதனால வந்து வாங்கின பொருள்லாம் 1622 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. சரி, அரிசி வாங்கியிருக்கோம் 11 கிலோ வாங்கியிருக்கிறோம், எண்ணெய் வாங்கியிருக்கோம், இத்தனை பொருள் இருக்கு. அரிசி எண்ணெய் தான் மெயினாகவே வாங்கியிருக்கிற, வேற எதுவுமே நீ வந்து மெயின் காஸ்ட் வரல. ஆமாம், இது வாங்கியிருக்கோம் 124 ரூபாய், இது 155 ரூபாய், எல்லாமே கொஞ்சம் இது. சரி, இது இன்றைக்கே வந்து நல்ல நாள், இன்றைக்கே ஒரு ஃப்ளேவர் எடுத்து கட்டிடு. நீ எதாவது இருக்கிற ஐட்டுக்கு கட்ட முடியும். ஏன் கட்டிடு, நல்ல நாள் பார்த்தது கட்டி ஏதோ ஒன்று. அதனால நம்ம வீட்டு கிராசரி வாங்கியது. மற்றபடி மிளகு தான் இல்லை வாங்கணும், அது குறிஞ்சிமல்லியில் வாங்கிக்கிறேன், செவப்படையில் வாங்கிட்டு வந்துடுறேன். மற்றபடி கடுகு, சீரகம், பூண்டு எல்லாமே, அது எல்லாமே ஆல் கிராசரிஸ் இருக்குது. இட்லி அரிசி, இட்லியே இருக்குதா? இட்லி அரிசி, உளுந்து எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு இந்த மாதத்துக்கு உண்டான கிராசரிஸை 1600 ரூபாய்க்கு பிடிச்சிட்டோம்னா உண்மையிலே 1600 நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவு ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் இப்படி தான் குடும்பம் நடக்குறீங்களா என்னன்றதை சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 300 அப்படி கிடையாது, அசால்ட்டாக செலவாகுங்க. நம்ம தேவைகள் 1000 ரூபாய் அசால்ட்டாக செலவாகுது. எப்படிதான் செலவை கட்டுப்படுறது தெரியல. ஒரு சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அப்படி இல்லம்மா, நம்ம தேவைகள் அதிகமாயிடுது. இப்போ இந்த நேரம் இறுக்கி பிடிச்சாலுமே கையில் இருக்கிறதெல்லாம் போயிட்டுங்க, அந்த அளவுக்கு ஆகுதுங்க. எவ்வளோ 1 லட்சம் வந்தால் கூட கையில் நிற்காதாட்டுக்குது. போங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எதுவுமே சேவிங்ஸ் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து உங்களால் முடிஞ்சளவுக்கு, ஆனால் சேவிங்ஸை மட்டும் நிறுத்திடாதீங்க யாரும், பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்றது சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். டாட்டா பாபா.